நண்பர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான இடத்தை காட்ட போகிறேன். இங்கே பார்த்துருக்கிறது தெரியல. மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முழுமையாக பாருங்கோ. ஒரு வித்தியாசமான பாருங்க இருக்கும். மாடுகளுக்கு பசுக்களுக்கு தீனி போடும் ஒரு மகான் பாருங்க எப்படி இருக்கிறார் என்று கோயிலையும் கட்டி விட்டுருக்கிறார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கோ. நன்றி. எல்லாம் பாருங்கோ. இப்போ நாங்கள் பாண்டரங்கன் ஆலயம் பேருந்து நிலையத்தில் நிற்கிறோம். ஆடுதுறையிலேருந்து பஸ் எடுத்து நாங்கள் பஸ் எடுத்து 7 ரூபா ஒரு ஆளுக்கு, 2 பேருக்கும் 14 ரூபா வந்திருக்கிறோம். இதுதான் அந்த கோயில். வாங்க இப்படி பார்ப்போம். இன்னும் புது விதமாக கட்டிக்கணும். இதால் போகிறோம், இதால் போகணும். யூஸ் பண்ணி பாருங்கள். போயிடும். ஸ்ரீ விட்டல் ருக்மணி சம்ஸ்தான் கிரிபூமி. இதுதான் நுழைவாயல். ஒரு வித்தியாசமான முறையில் கட்டிட்டு பாருங்க. இது இது அநேகமாக இந்த தமிழ்நாடுகளில் இப்படி இருக்குமோ தெரியல. கோயில் தமிழ்நாட்டில் இருக்காது இப்படி கோயில். 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. சரி, ஒரு வித்தியாச முறை கட்டிட்டு கோயில். என்ன செய்கிறீங்க? இது விற்கிறீங்களா? எப்போ கட்டுற கோயில் ஐயா? இது கட்டி 24 வருஷமா? இப்போலாம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் புதுசாக. யார்கிட்ட தலைமையில் இயங்குது? யார்கிட்ட தலைமையில் இயங்குது? இது வந்து அந்த அர்காரில் போட்டோ. அந்த அவர்கிட்ட தலைமையில் அவர் தான் செய்யுதா? ரைட் ரைட். பூஜை உண்டு. மதியம் என்ன நேரம் இல்லாமல் இருக்கா? இல்லை இல்லை, காலையில் 8 to 12, 4 to 8. ஆமாம் ஆமாம். சாமியார் துளசியில் பண்ணுறார். உள்ளுக்கும் படம் எடுக்க முடியாதாம், வெளியில் எடுக்கலாமாம். அப்படியே சுற்றி எடுக்கலாம் பாருங்க. உள்ளுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் எடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்களே. கோயில் பாருங்க. இப்போ அங்கே பூஜை நடக்குது பாருங்க. இப்போ பூஜை நடந்து கொண்டு இருக்குது. இந்த கோயில் வந்து 22 வருஷமாம் கட்டி. இதில் வந்து யார் என்று சொன்னால் ஸ்ரீ ஸ்ரீ விட்டல் தாஸ் மகாராஜ் அவர்கள் பாரதம் முழுவதும் விஷயம் செய்து தன்னுடைய முயற்சியால் இப்படியான கோயில்களை கட்டி விட்டுருக்கிறார். இந்த கோயில் வந்து இந்த கோயில் இந்த கோபுரம் வந்து பின் பக்கம் வந்து 150 அடி உயரம். அது வந்து 150 அடி உயரம். இதே மாதிரி பல இடத்துல கட்டி விட்டுருக்கிறார். இப்போ அதில் யூடியூப் மூலம் இந்த இதில் நடைபெறுது. அந்த பஜனை நினைக்கிறேன் இதில் போட்டிருக்குது. சபரிமலைக்கு போகிறவர் வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. தங்கத்தேர் இழுத்து பிரார்த்தனை செய்ய விரும்புபவர்கள் இந்த போட்டு நம்பர் போட்டிருக்கு. இதை நீங்கள் இழுத்து பிரார்த்தனை செய்யலாம். தங்கத்தேர் பாருங்க. நூற்றி 150 உசரம் இந்த கோயில். ஒரு வித்தியாசமான முறையில் பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசர் கட்டின கோயில்களுக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இது பாருங்கள். இப்போ நாங்கள் எத்தனை மாடம்? 1008 மாடோ 1000க்கு மேற்பட்ட மாடுகள் இருக்காம். அது வளம் வந்தாலே கோயில் சுற்றின சரியாண்டினம் நாங்கள் பார்க்க போகிறோம். எத்தனை மாடுன்னு கோவிந்தா சொல்லிட்டு பாருங்க.
பாருங்கள் மாடுகள் வித்தியாசமாக மாடுகள் இருக்குது. இதெல்லாம் பெயர் போட்டு கொண்டு முழங்க இல்லை. இது ஒரு வித்தியாசம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னும் வேறு யாரும் வராங்களா? இல்லை. நமஸ்காரம். என் பேர் வெங்கட். வாலண்டியராக இருக்கேன். சேவா பண்ணுற பாக்கியம் கிடைச்சது. எப்படி பராமரிக்கலாம் பாருங்கள். பசுக்கள் இருக்காங்க. தண்ணி வாய்க்கால வந்து தண்ணி கட்டி கம்ப்ளீட்டாக நின்று போய் வயசான பசுக்கள் உட்காருங்க கேட்டு. நம்ம ஊரில் மலையில் நிறைய விட்டுறோம் மாட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி அந்த எப்படி போட்டு பாருங்கள். ஒரு 50 பேர். இது போட்டதுக்கு மேலே கிடுகு மேய்ஞ்சி கிடுகுக்கு பெயிண்ட் அடித்து இதில் வந்து 30 நம்பியோட இது ஒரு கிடுகு. ஒரிசாலேருந்து காலை 4 மணிக்கேருந்து எல்லா பசுவும் குளிப்பாட்டி கீழெல்லாம் அலம்பி விட்டுருவாங்க. அந்தந்த அம்மா தன்னோட குழந்தைக்கு முதல் பால் கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் கறவே ஆரம்பிப்பாங்க. அப்படி கறக்கிற பால் வந்து நம்ம சேல் பண்ணுறதில்ல. காலையில் ஒரு 6 மணிக்கு வேன் ஒன்று போகும் கும்பகோணம் பாடசாலைக்கு. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுது. மகாலிங்கம். நம்ம ஆசிரமத்திலே ஒரு 80 குழந்தைங்க குருகுலம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு பால் தயிரெல்லாம் இதுலேருந்து தான் போகிறது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக மெகா சைஸாக இருக்குது. ஆனால் இதுலேருந்து ஒரே ₹1 கூட நமக்கு வருமானம் மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கல. என்ன காரணம்னாக்கா இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டர் மாதிரியோ இல்லைனாக்கா பெரிய பால் பண்ண மாதிரியோ பண்ணாமல் ஒரு தர்ம பூமியை மாற்றிட்டாங்க ஐயா. எப்படின்னாக்கா பால் கொடுக்குற வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. பால் எழுந்து போயிடுச்சுனாக்கா அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க மக்களுடைய தொடர்புனால. இதில் வந்து 30 தொழிலாளிகளை தவிர ஒரு நல்ல டாக்டர் கிடச்சது பெரிய பாக்கியம். 24 மணி நேரமும் இங்கே நம்ம கூட இருக்கிற வெட்டினரி டாக்டர், ரெசிடென்ஷியல் வெட்டினரி டாக்டர் கார்த்திக் ராஜா ஃப்ரம் காரைக்கால். அவர் இங்கே தங்கி இருக்கிறதால என்ன லாபம்னா 100 பசுக்கள் கர்ப்பமாக இருக்குது. எப்போ வேணால் பிரசவம் சம்பவிக்கலாம். அதை தவிர வேறு ஏதாவது எமர்ஜென்சி வந்தால் கூட 5 நிமிஷம் அவர் ஃபோன் கால் பண்ணால் டாக்டரை வந்துடுவாங்க. அப்படி ஒரு ஏற்பாடு. அதே மாதிரி பக்கத்து கிராமத்தில் இருக்கிற பசுக்களுக்கும் இதே சூழ்நிலை வந்துடும். வயசாகிடும், கறவை நின்றுடும், அவங்களால காப்பாற்ற முடியாத நிலைமை வந்துடும். இது எப்படியாவது மேனேஜ் பண்ணி வெட்டுக்கு தள்ளிட்டு போயிடுவாங்க. பொய் சொல்லி ஏமாற்றி ஸ்லாட்டர் ஹவுஸ். அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயப்பட்டு அவங்க இங்கே எடுத்துன்னு கொடுத்துருவாங்க. நம்ம ஐயா 10ஓட 11 கட்டுன்னு சொல்லி கை காமிச்சு கொடுத்துருவாங்க. அந்த பசு நம்ம காப்பாற்றுவோம். ஆனால் அது டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். வியாதி இல்லைன்னு. வியாதி இருந்ததுன்னா எடுக்க முடியாது. வியாதி இல்லைனாக்கா நம்ம கிருஷ்ணரோட அக்கௌண்ட்டில் வந்துடுவாங்க. பக்கத்து கிராமத்தில் வியாதி வந்தால் பசுக்களுக்கு நிவாரணம் பண்ணுறதுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை கிராமமாக இருக்கிறதால. நம்ம டாக்டர் தான் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை. 30 தொழிலாளிகளுக்கு சம்பளம், சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், டாக்டருக்கு ஏர் கண்டிஷன் அகாமடேஷன் சம்பளம், தலையை சுற்றுற செலவு, ஒரே ஒரு நாள் செலவு ₹1,00,000 ஆகுது. கோஷாலை ஒரு நாள் பராமரிப்பு. எத்தனை இருக்குன்னு சொன்னீங்க? 1200. 1200. அதில் 50 பசு தான் பாலே கொடுக்குறது. அந்த பசு கூட நம்ம அதுலேருந்து ரெவென்யூ கிடையாது நமக்கு. நாட் ஈவன் ₹1. ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த நாட்டு பசு இல்லாமல் போயிடக்கூடாது. இப்போ மக்கள் விரும்புறதுலாம் 20 லிட்டர் 30 லிட்டர் கொடுக்குற கிராஸ் பிரீட், ஹைப்ரீட், நியூ ஜெர்சி அந்த மாதிரி பசு தான் விரும்புகிறாங்க. இது இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைமுறைக்கு இல்லாமல் போயிடுது. அப்படியே போயிருந்தா நம்ம ஐயா அதை வந்து எப்படியாவது மீட் எடுக்கணும் பண்ணி இது முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 100 பசு கர்ப்பமாக இருக்காங்க. இது நம்ம தங்கியிருக்கிற 2 பெட்ரூம் 3 பெட்ரூமில் ஒரு பசு மாடு வச்சு காப்பாற்ற முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சூழ்நிலையில். பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்டு கொடுக்கலாம். அதில் என்ன லாபம்னா அவங்களுடைய சும குறையும், ஃபினான்ஷியல் பர்டன், நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். இந்த ப்ராசஸில் நான் இங்கே வாலண்டியராக இருக்கேன். காலையில் ஒரு 4 மணி நேரம், சாயங்காலம் 4 மணி நேரம். ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், உங்களால் முடிஞ்சால் பசு மாட்டு தீவனத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரே ஒரு பசு மாடு 30 நாளுமே நீங்கள் தீவனம் கொடுக்கணும்னா ₹3000 ஆகும். மீன்ஸ் ஒரு நாள் ₹100, 30 நாள் ₹3000. அது சில பேர் பண்ணுறாங்க. சில பேர் அது ஜாஸ்தின்னு அபிப்பிராயப்படுறவங்க ₹1500 ஒரு மூட்டை தீவனம் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு 10 பசு சாப்பிட்லாம். எது முடிஞ்சாலும் உங்களால் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்கள் குழந்தைங்க, பேர குழந்தைங்க, உங்கள் ஜென்ரேஷன்ஸ் ஃபேமிலிக்கு போய் சேரும். இது ஒரு பெரிய பாக்கியம். இது நீங்கள் எல்லாம் கலந்துட்டாக்கா ரொம்ப சந்தோஷம். உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுங்கள். ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ. ஒரு பெரிய உதவியாக இருக்குது. இந்த மாட்டுக்கு தான் வைக்கல் நினையா போகிறோம். அப்படி போகிறதும் அது மாட்டு பண்ணேன், அது மாட்டு பண்ணேன், இங்காலே மாட்டு பண்ணேன் சொல்லி வேலை இல்லை. இதுக்குள்ள இருக்குது.
இதுலேயும் இருக்குது பாருங்கள், இது அப்படியே வருது. அங்கே ஸ்கூலும் உண்டுதா? எல்லா பாடம் படிக்கலாம் அவங்க? வேதம் தான் இங்கே அவங்க படிப்பிக்கிறாங்க. சரி. நீ தமிழ் எந்த இடம் நீங்கள்? நான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். சரி சரி தம்பி. சாப்பிட்டு. சரி. எங்களுக்கு சாப்பாடு இல்லை, உங்களுக்கு தானே சாப்பாடு இருக்குது? அந்த பக்கம் சரியா. சிறு கேட்கும்போது அந்த ஸ்கூல் இங்கே வந்து எல்லா வகுப்புகளும் இருக்குது. அதில் வந்து வேதம் படிக்கணும். கும்போணத்துக்கு வந்து வேதம் படிக்கணும். ஸ்ரீ விட்டல் ருக்குமணி சர்வ வித்யாலய தேவ பாடசாலை ஸ்கூல். வேலை செய்கிற ஆக்களுக்குரிய வீடுகள் கட்டி கொடுத்தீங்கன்னா சரி. பக்கம்